Hi, welcome to Travels of Aish. Welcome to Travels of Aish. Get ready with me for Tirupati. ஓகே, என்கிட்ட ட்ரைபாட் இல்லாத காரணத்தால் நான் வந்துட்டு என்னோட இப்போ ட்ரைபாட் இல்லாத காரணத்தால் நான் உங்களுக்கு வந்துட்டு சிரம் பாட்டிலில் சாய்ச்சி வச்சு நான் என்னோட கெட் ரெடி வித் மீயை பண்ண போகிறேன். இப்போ நான் ஏற்கனவே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம்லாம் போட்டுட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் கன்சீலர் போட போகிறேன். ஏதாவது மும்முரமாக பண்ணும்போது தான் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆஃப்லைட் நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் அங்கங்கே பிரேக் அவுட்ஸ் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு இது. ஸோ அதையெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் வித் கன்சீலர். அண்ட் ஆல்சோ வந்து நான் திருப்பதி ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் வித் மை ஹஸ்பண்ட். ஓகே, இது நல்லா இருக்குல்ல இந்த வியூ. சேர் போட்டு உட்காந்துட்டேன். இயர்ஸ் முன்னாடி போனால் லைக் ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸில் போயிருப்பாங்க, மறந்துருக்கும் அவங்களுக்கும். அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி ஜீன்ஸ் போடலாமா தோத்தி போடலாமா அப்படிலாம் கேட்டுட்ருக்காரு. நான் சொன்னால் நம்பவும் மாட்டேங்கிறாரு. இந்த அவுட்ஃபிட் தான் போடணும் அப்படி சொன்னால் இல்லை, நான் என் ஃப்ரெண்டு தான் கேட்பேன். சரி கேட்டுக்கோ அப்படின்னு விட்டாச்சு. அண்ட் அவ்வளோதான். எங்களுக்கு வந்து லைக் நாங்கள் சென்னையில் இப்போ இருக்கிறனால இங்கேருந்து திருப்பதி 1 hour அப்படின்றனால காலையிலேயே ஒரு 6:30 ஒரு 5 o'clock நான் எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டாக குளிச்சுட்டேன். உலக அதிசயம், வீட்டில் யாருமே குளிக்கலை, இல்லை இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் குளிச்சுட்டேன். எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா நான் ரெடியாக லேட் பண்ணுவேன் அப்படின்றனால என்னை முன்னாடியே குளிக்க வச்சுட்டாங்க. சரி பண்ணிட்டாங்க. எப்படியோ குளிச்சாச்சு. சரி, அதான் இவங்கெல்லாம் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பட்டி டிங்கரிங் பண்ணி நீட்டாக ரெடி ஆகிடலாம். நான் வந்து எப்பயுமே யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறப்போ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சும்மா ஐலைனர் போட்டுட்டு கிளம்பிடுவேன். வந்துட்டு நடுவில் வந்து அலமேல் மங்காபுரம் போயிட்டு போகிறதுனால ஒரு குட்டியாக லைட்டாக ஒரு கன்சீலர் போட்டு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம் விஷயம். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டோம், சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு. அப்படியே கிளம்புறது தான். அது யூஸ் பண்ணி இந்த ஏரியா மட்டும் தேஞ்சே போச்சு. அந்த அளவுக்கு நான் இதை போட்டிருப்பேன். அண்ட் அப்படியே யூஸ் பண்ணி என்னோட பேக்கிங் ட்ரிக் என்னன்னா, அப்படியே போட்டு இதில் வச்சுக்குவேன். போட்டோமா வச்சோமா அந்த மாதிரி போயிட்டுருப்பேன். எல்லாம் மறந்துடுவேன். நான் ஒரு மறதி எனக்கு ஜாஸ்தி. என்னதான் பண்ணாலும் டயர்டாக தான் இருக்குது மூஞ்சி. அது ஏன்னு தெரில. ஏன்னா கண்டினியூஸ் ட்ராவல்ன்றனால இருக்கலாம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. லைக் பை ரோட் தான் போகிறோம். இங்கேருந்து 1 hour தானே அப்படின்ட்டு ரோட்லேயே கார்லேயே போயிடலாம் அப்படின்னு வச்சோம். யாருக்கெல்லாம் என்கிட்ட ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் உட்காந்தா ஒரு குப்புன்னு வேர்க்கும். எதுக்கு வேர்க்குதுன்னு நமக்கும் தெரியாது, அதுக்குமே தெரியாது போல. எதுக்குடா வேர்க்கிற எப்படின்னு இருக்குது எனக்கு. இதுக்கும் ஃபேன் இருக்கு. இது மார்னிங் தான், ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஏசியும் தேவையில்லை, ஆனாலும் எனக்கு வேர்க்குது. சும்மா நான் இப்போ வந்து அந்த கன்சீலர் போட்ட இடத்துல மட்டும் லைட்டாக போட்டுட்டு, பயப்படாதீங்க, ப்ரஷ்ஷெல்லாம் வாரத்துக்கு கழுவிடுவேன். யூஸ் பண்ணிவிட்டு அப்படி அங்கே போய் எப்படி இப்போ திருப்பி நான் ஈவினிங் டச் அப் தான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ திருப்பி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ கொஞ்சம் வந்து லைட்டாக அப்லிஃப்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு இந்த லைட்டிங்கும் சரியில்லையோன்னு தெரியுது.
இல்லையா நான் அந்த grip வாங்கி வச்சிருந்தேன், கெட் ரெடி வித் மீ, லைக் வீடியோஸ் ஏதாவது இந்த மாதிரி ஷூட் பண்ணோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 லூஸுங்க வந்து விளையாடி அது தொலைச்சிருச்சுங்க. இன்னொன்று லூஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து என்ன பண்ணுறது. அடுத்தது வந்து ஐலைனர் போடுறேன். எனக்கு வந்து ஒரு மிரர் இருந்தால் நல்லாயிருக்கும். கிடச்சிச்சு. எல்லாமே இங்கே கைக்கே நான் வச்சுருப்பேன். ஏன்னா உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடுற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. எல்லாமே எனக்கு முன்னாடியே நான் வச்சுப்பேன். இங்கே போகிறோம் அப்படின்னா நான் நைட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னாடியே, ஏன்னா காலையில் வந்து எப்படியும் நம்ம லேட்டாக கிளம்புவோம் அப்படின்ற ஒரு கணிப்பில் நான் எடுத்து வச்சேன். பரவாயில்ல, பெட்டர் திஸ் டைம். மிரரு நான் ஒல்லியாக தான் போடணும்னு நினச்சேன், ஆனால் குண்டா போட்டுட்டேன். திக்கா போட்டேன்னா வச்சு நான் ஒல்லியாக தான் போடணும்னு ஒவ்வொரு டைமும் நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமும் அதுக்காக நான் எஃபர்ட் போடுறேன். ஆனால் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. ஏன்னு தெரில. இந்த கண்ணு அழகாக இருக்குது. இப்போ இது மாதிரி இதை ப்ராட் பண்ணணும் கடவுளே. கொஞ்சம் ப்ராட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈக்குவலா இருக்கா? இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன மஸ்காரா நமக்கு மிரர் தேவைப்படும். எப்பயும் நான் மஸ்காரா வந்து லோ லேஷஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா மேலே போய், ஏன்னா இங்கே இருக்கிற பொறுமை இங்கே தான் எனக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும். ஏன்னா கீழெல்லாம் ஸ்மஜ் ஆகிடுங்க. ஓகே, அப்படி நான் பண்ணிட்டேன். தென் ப்ளஷ். உங்களுக்கு தெரியுதா? இங்கே இதெல்லாம் கிளிட்டர் இல்லை, இதெல்லாம் என்னோட வேர்வை. ஏன் அப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. இப்படி இருந்தா எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு மேக்கப் போட்டு ரெடியாகி டூ மெனி திங்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்படி போட்டுக்கோ, நான் இப்படி போட்டு சிரிச்சுட்டே போடுறப்ப இன்னும் ப்ளம்பா தெரியும். ஆக்சுவலாக எனக்கு ரேர் பியூட்டியோட ப்ளஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஷேட் ஒர்த்து. இது வந்துட்டு மணியும் ஒர்த்து. நான் வந்துட்டு ரொம்ப ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. இப்போ வந்துட்டு இவ்வளோ நிறைய முடிச்சிருக்கேன். அது வந்து வெளியே அந்த பெயிண்ட்டுக்கு நிறையா தெரியுது, பட் உள்ளே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது குவான்டிட்டி. அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு நான் இதை அப்படியே போட்டு இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இப்படி தடவி விட்டால் போதும். அதுவே வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகிடும் வெளியே அப்படியே போக. கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கிறதுலாம் இங்கே போட்டுக்கணும். That's all. Simple. நான் ஒன்றும் அவ்வளோ எனக்கு மேக்கப் தெரியும், நான் ப்ரொஃபஷ்னல் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஆவரேஜாக என்னென்ன வேலை பண்ணணும், எப்படி போடணும், அது மட்டும் கற்று வச்சுக்கிட்டேன். இந்த கற்று வச்ச வித்தையை தான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறேன் நான். காஜல் நான் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டேன். லைட்டாக இங்கே லூப் அந்த கார்னர்ஸில் மட்டுமே நான் போட்டுப்பேன். ஏன்னா அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி அதுவே இல்யூஷன் கொடுத்தோம், கண்ணுக்கு மை போட்ட மாதிரி. ஸோ வந்து எனக்கு அவ்வளோ போதும் அப்படின்னு நான் அதோட ஹேபிட்டு மறந்துடுவேன். திடீர்னு எது கண்ணில் போட்டிருக்கிறத மாதிரி திடீர்னு இப்படி பண்ணிடுவேன்.
வீடியோ இப்போ ஏன் எடுக்கிறேன்னு நினைக்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. காலங்காலத்தால் கிளம்புறதுனா யாருக்கு தான் பிடிக்கும். என் ஹேர் வந்து அழகாக இருக்கா, நேற்று தான் தலைக்கு குளிச்சேன். நான் வந்து இந்த லாரியால் சீரம் தான் ரொம்ப வருஷங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். விட்டு இது கொஞ்சம் எடுத்தாவே போதும், நல்லா ஒரு இது காமிக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஃபெதர் கட்டை பண்ணதும் எங்கள் ஹேர் பார்த்தீங்களா அப்படியே இருக்குது. நானும் பார்க்குறேன் எத்தனை வருஷத்துக்கு இது இதே லென்த்தோட இருக்குதுன்னு. ஆக்சசரிஸ் லைக் பேங்கிள்ஸ் போட்டேன், ரிங்கு போட்டேன், தென் நரைச்சேன். நான் சாரீ ட்ரைப் பண்ணுறதுனால டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ஏர்பாட்ஸ் தேவைப்படும் முக்கியமான விஷயம். என் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு முன்னே கொடுத்தாங்க. அவசியம். வேறு என்ன மெடிசன் செட்டிங் ஸ்ப்ரே போட்டுக்கலாம். தெரியுறீங்க, இது வந்து சிட்ரஸ் அண்ட் தான். ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா அங்கே ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தாங்க, நல்லா இருக்குல்ல. இது பண்ணவங்களும் எனக்கு தெரிஞ்ச அக்கா தான், கொடுத்தவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இதை நான் வந்து போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். இதுக்குள்ளே வேணால் போடணும். இதெல்லாம் மெடிசன்ஸு, ஏர்பாட்ஸு தேவைப்பட்டா ரூம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். என்னென்ன ரெடி ஆகுறேன்னு செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுக்கலாம். அதே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த பவுச்சில் எசென்ஷியல்ஸாக வச்சாச்சு. கத்தியா உங்களோட இது ஃபிட்டிங் ஸ்ப்ரே காயவே மாட்டேங்குது. இது ஒரு ஜுவல்லரி, இது ஒரு ஜுவல்லரி. இதெல்லாம் ஒரு பவுச்சு போடணுமா? இது ரிங் தான் போட போகிறேன், பட் நான் இப்போ போடல, இது வெயிட்டாக இருக்கும், அங்கே போய் போட்டுக்குவேன். டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் எப்படியோ பிளான் பண்ண மாதிரி மார்னிங் 7 o'clock ஷார்ப்பாக கிளம்பிட்டோம். போகிற ரூட் ரெட் ஹில்ஸு, ஊத்துக்கோட்டை, திருத்தணி, திருப்பதி. அண்ட் வழியில் இந்த பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்துச்சு, இங்கே ஒரு ஹால்ட் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, அண்ட் பலாப்பழம் சிப்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், அதையும் சாப்பிட்டு கொஞ்சம் லட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்நாக்கிங்லாம் முடிச்சு பார்க்குறதுக்குள்ளே திருத்தணி வந்துடுச்சு. அண்ட் அங்கேருந்து டைவர்ஷன் எடுத்தால் திருப்பதி ரோடு பிடிச்சிடலாம், அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். ஸோ இப்போ நாங்கள் அந்த ரோடில் தான் போயிட்டுருக்கோம். ரோடு நல்லா இருந்துச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி சீனிக்காக இருந்துச்சு, இந்த குவாரி மாதிரி இருந்துச்சு, அங்கங்கே பாறையெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்லலாம் இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தியாகிடுச்சு, அப்படியே அந்த ஆந்திரா தமிழ்நாடு ட்ரான்ஸ்லேஷன் அப்படியே தெரிஞ்சது. அண்ட் திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ரோட் ட்ரிப் டு திருப்பதி, வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பாக என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா அலமேல் மங்காபுரம் கோயிலுக்கு போகலான்னு. ஸோ நாங்கள் கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு பார்க்கிங்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம்.
அந்த வீடியோ தான் இது. உள்ளே போயிட்டு தர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரமானாலும் நல்லா பார்த்தோம். அண்ட் வெளியே வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன். காரில் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து, பிகாஸ் டெடிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நல்லா தர்ஷன்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் பேங்கிள்ஸ் இங்கே ஃபேமஸ். எப்போ வந்தாலும் நான் பேங்கிள் வாங்குவேன். லைக் க்ரேஸியாக வாங்குவேன். போடுறேனோ இல்லையோ வாங்கிப்பேன். ஸோ இன்றைக்குமே நான் வாங்கியிருந்தேன் என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நிறையா செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். லைக் ரெயின் ட்ராப்ஸ், அப்புறம் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி, அப்புறம் கொஞ்சம் படா சைஸில் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் வெரைட்டிஸாக. லைக் அம்மாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, தங்கச்சிக்கு, அப்புறம் மாமியாரும் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நான் அவுட்ஃபிட் ஆஃப் த டே வந்துட்டு வீடியோ மாதிரி பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன், சாரி. ஸோ கடைசியில் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக பண்ணுறேன். until then bye. நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பதி போகிறோம், திருமலா எப்படி இருந்துச்சு எல்லாம் காட்டுறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட்.